இதோ எல்லா ஜனங்களும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்கள் அடையாளம். காட்சி 1. இடம் டெய்சி வீடு, எருசலேம். என்னது ஒரு டைம் எமர்ஜென்சி அலர்ட்னு சொன்னாங்க, இப்போ சும்மா அனுப்புகிறாங்க. சரி, என்னன்னு தான் பார்ப்போமே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அம்மா அம்மா ஏஞ்சல் இங்கே வாங்க. எதுக்குடா கத்துற? என்னப்பா, என்னாச்சு? அம்மா, எனக்கு ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வந்திருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்காராம். எமர்ஜென்சி அலர்ட்டா? ஓ, நான் கூட பல வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பாரு, நம்மளை பாவத்திலேருந்து ரட்சிப்பாரு அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏஞ்சல், நீ எதுக்கும் அந்த டிவி போடுமா, நம்ம நியூஸில் ஏதாச்சும் ஓடுதான்னு பார்க்கலாம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்றைய ஃப்ளாஷ் நியூஸ் என்னென்னா, சயின்டிஸ்ட் வந்து ஏதோ ஒரு வானத்தில் வந்து ஒரு நட்சத்திரத்தை பார்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட போய் அது என்ன விவரம்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்கள் ஃபைண்டிங்கை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா? It is an important finding. A star appears in the east. It's rare incident. By this we came to know that a king was born. மேம், உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? We are trying to find where the king was born. We are predicting that he might be born in a palace. A 3-member team will be working on it from tomorrow to find about this. We will find this soon. Thank you. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நட்சத்திரத்தை பார்த்து அரண்மனையில் ஒரு ராஜா பிறக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கண்ணாடிக்கு வந்து 3 பேர் குழு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ராஜா வந்து கன்ஃபார்மாக அரண்மனையில் பிறந்துருவாங்கன்னு அவங்க உறுதியளிக்கிறாங்க. அது உடனுக்குடனே உங்கள் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள உங்கள் சத்தியம் தொலைக்காட்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா நான் சொன்னது தான் நினைக்கிறேன் ஏஞ்சல். இதுக்கும் நாளைக்கு நம்ம போய் ராஜா பிறந்திருக்காரா என்னன்னு பார்க்கலாம். எப்படி ராஜா தானே, அரண்மனையில் தான் பிறப்பாரு. இவத்துக்குள்ளே தானே இருக்கு, போய் நம்ம நாளைக்கு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன அம்மா, அதுக்கு நான் நிறைய ட்ரெஸ்ஸு ஜுவல்லர்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் டைசி வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே அவங்க அம்மாட்டையும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ஏஞ்சல், நீ போய் டைசி அம்மாட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்துடு. சாம், ராஜா பார்க்க உனக்கு என்னாச்சும் திங்ஸ் வேணும்னா நீனு எடுத்துக்கோ. நான் அதுக்குள்ளே போய் நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன். சரியா? காட்சி 2. இடம் டெய்சி வீடு, எருசலேம். ஆன்ட்டி, டைசி. வா ஏஞ்சல், வா. ஏன் இவ்வளோ லேட்டு? வா, உனக்காக தான் வெயிட்டிங். எனக்கு கொஞ்சம் மேக்கப் அதிகமாகிடுச்சு போல் உனக்கு. அப்படியெல்லாம் இல்லை, நான் அப்போவே கிளம்பிட்டேன். எனக்கு ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வந்துச்சு, அதை பார்த்துட்டு லேட் ஆகிடுச்சு. அது எனக்கும் தான் வந்துச்சு. எங்கள் அம்மாகிட்ட கூட காட்டினேனே. ஆமாம் ஏஞ்சல், இதை பற்றி வேதாகமத்தில் கூட இருக்குது. சியோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் தாழ்மையுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் நீதியுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் மேறுகுறமாக இருக்கிறாருன்னு சகரியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்க. அது நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட பாவசாப கட்டுக்கிறது நிற்க அவரால் மட்டும்தான் முடியும். ஓ, அப்படியா ஆன்ட்டி? நாளைக்கு நாங்கள் ராஜாவை பார்க்க போகிறோம். நீங்களும் வரீங்களா? கண்டிப்பாக வரேன் ஏஞ்சல். நீங்கள் இப்போ கேக் கட் பண்ணுங்க. சரி, ஓகேம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரிங்க ஆன்ட்டி, நாளைக்கு பார்க்கலாம் நம்ம. காட்சி 3. எருசலேம் வீதி. இந்த ஏஞ்சலும் சாமும் என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியல. எங்கே போகிறதா இருந்தாலும் லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏஞ்சல், சாம், எங்கே தான் இருக்கீங்க? என்ன தான் பண்ணுவீங்க? கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. அம்மா இருங்க, கிளம்பிடாதீங்க, இருங்க, நான் வந்துடுறேன். மேக்கப் எல்லாம் போட்டு வந்துடுறேன். அம்மா, இவன் ரொம்ப பண்ணுறாம்மா. ஏன் உனக்கு பொறாமடா?
எங்கே போனாலும் இப்படியே தான் சண்டை பண்ணிகிட்டே இருப்பீங்களா? சரி அதை விடுங்க, எனக்கு இந்த ஜுவல்ஸில் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. சரி வாங்க போகலாம் ராஜா பார்க்க. ஆமாம் ஏஞ்சல், டெய்ஸி அம்மாட்ட சொல்கிறேன், நீ என்ன சொன்னாங்க? அம்மா அவங்க அம்மா வரேன்னு சொன்னாங்கம்மா. சரி வாங்க போகிற வழியில் அப்படி அவங்கள பார்த்துக்கலாம். என்ன டெய்ஸி அம்மா, எங்கே கிளம்பி வந்துட்டீங்க? ஆமாம், நாங்கள் ராஜா பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ராஜா பார்க்கவா? பார்த்தாலே தெரியுது நீங்கள் கிளம்பி வந்திருக்க லட்சணம். ராஜா எதற்காக பிறந்திருக்காருன்னு தெரியுமா? எதுக்கு பிறந்திருக்காரு? பாவிகளை ரட்சிக்க, நம்மளுடைய அவரோட பிள்ளைகளா மாற்றதா பிறந்திருக்காரு. அப்படியா? ராஜானா எதேதோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் புதுசாலாம் சொல்கிறீங்க. நம்ம எப்படி ரெடியாகி வரோம்லாம் அவர் எதிர்பார்க்கல, நம்மளோட இருதயத்தை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறாரு. ஓ அப்படியா? சரி, இதை பற்றி உங்களுக்கு வேற என்னாச்சும் தெரியுமா டெய்ஸிமா? ஆமாம், இதை பற்றி ஒரு பாட்டு கூட இருக்கு. பாட்டெல்லாமா இதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க? பாடுங்க கேட்குறேன். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. அடடே, பாட்டெல்லாம் பிரமாதமாக இருக்கு. இன்னும் இதை பற்றி வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க, கேட்குறேன். ஆமாம் ஆமாம் ஏஞ்சல், இதை பற்றி வேதாகமத்தில் கூட எழுதியிருக்கு. வசனலாமா கூடவா இருக்கு? பாட்டு தான் இருக்குன்னு பாடினீங்கன்னு பார்த்தா வசனலாம் இருக்குன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க. சரி, வசனம் ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்க. இல்லைங்க, நான் பைபிள் எடுத்து வாசிச்சே காமிக்கிறேன். சரி சரி இருங்க, பிள்ளைங்கப்பா ரொம்ப நேரமாக நிற்கிது, நம்ம நடந்துக்கிட்டே பேசலாம் வாங்க. வாங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுகொண்டவர்களுக்கு காய கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவ நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று கர்த்தர் தம்முடைய நாட்டின் நீதியின் விருட்சங்களுக்கு எனப்படுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் எவ்வளோ தூரமா? எனக்கு கால் வலிக்குது. அவ்வளோதான், போயிடலாம், கொஞ்சம் தூரம் தான். சரி, ஏதோ சயின்டிஸ்ட்லாம் நேற்று பார்த்தாங்க அப்படி இப்படின்னாங்க, ஆனால் ஒருத்தரையுமே கண்ணுக்கு தெரில. அவங்க ராஜாவை தேடிட்டு இருப்பாங்கப்பா, அவங்க சரி, வாங்க. கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போகிற வழியில் எங்கேயா பார்த்தா நம்ம பேசிக்கலாம் வாங்க. ஆமாம், வாங்க போகலாம். இன்னும் இந்த ராஜா பக்கம் எவ்வளோ தூரம் நடக்கணுமோ தெரியல. ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. சயின்டிஸ்ட்டுங்க வர மாதிரி இருக்குது டெய்ஸிமா. இருங்க, அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். வாங்க போய் பேசி பார்க்கலாம். ஆமாங்க, என்ன ராஜா கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன? நேற்றுலாம் ராஜா பார்க்கறதா கண்டுபிடிக்கதா நியூஸ்லலாம் பேசிக்கிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படி? கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ராஜா வந்து அரண்மனையில் பிறக்கல, பெத்லகேம்ல இருக்க ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்திருக்காரு. என்னது, ராஜா மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்காரா? ஆமாங்க, இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இனி நாங்கள் இது யார்கிட்டையும் சொல்கிறதா இல்லை. சரிங்க, அப்போ இந்த மாட்டு தொழுவத்தில் பெத்லகேமில் இருக்க மாட்டு தொழுவத்துலேயே நாங்கள் போய் அந்த ராஜா பார்த்துக்குறோம். சாமா, உங்களுக்கு போக வழி ஏதாச்சும் தெரியும்? தெரியாதுங்களே, மேய்ப்பர்கள் வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க ஐயா, நாங்கள் அவங்கக்கிட்டே கேட்டுக்கிறோம். டெய்ஸிமா, இவங்க சொல்கிறத பார்த்தா ராஜா என்னமோ மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்காரு அப்படி இப்படின்றீங்க. மாட்டு தொழுவனா அது ஒன்றும் அவ்வளோலாம் இருக்காதுல்ல. ராஜானா அரண்மனையில் இருப்பார், நிறைய காசு இருக்கும், வசதியெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். புதுசாக சொல்கிறாங்க. சரி வாங்க, அப்படியாச்சும் போய் மாட்டு தொழுவத்துலையாச்சும் அந்த ராஜாவை பார்க்கலாம். யாருக்காச்சும் அந்த பெத்லகேமுக்கு போக வழி தெரிஞ்சால் மொபைலில் பாருங்கப்பா. அம்மா இருங்க, நான் போட்டு பார்க்குறேன். சரி ஏஞ்சல், சீக்கிரம் பாரு. அதோ மேய்ப்பர்கள் வராங்கன்னு நினைக்கிறேன், நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு பார்க்கலாம். ஆமாங்கய்யா, சயின்டிஸ்ட்டுங்க கிட்ட கேட்டால் இன்னமும் ராஜா மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்காரு, மேய்ப்பர்கள் கிட்ட கேட்டு பாருங்கன்றாங்க. நீங்கள் ஏதாச்சும் ராஜாவை பார்த்தீங்க? ஆமாம், நாங்கள் இப்போ தான் போய் ராஜாவை பார்த்துட்டு வரோம்.
தேவதூரில் எங்கள் நேரிலே தோன்றி இதோ பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்துகிறாமா. அதுவும் இல்லாமல் பிள்ளையை துணிகளாக சுற்றி முன்னிலே கடந்து காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் இப்போதான் பார்த்துட்டு வரோம். அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர். அவர் எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கிறார். எங்களையும் ராஜா ஏற்றுக்கொண்டார். அவர் பெயர் இயேசு, இம்மானுவேல் எனப்படுவார். அவர் நம்மோடு இருக்கிறவர். தாத்தா, உங்களுக்கு பெத்லகேம் போக வழி தெரியுமா? நாங்கள் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தா கிளியராகவே தெரியல. சரி வாங்க போகலாம். உங்கள் இதயத்தையும் நம்ம கொண்டு வந்த காணிக்கையும் அவருக்கு செலுத்தலாம். சரிங்க, வாங்க போகலாம். சரி வாங்க டெய்ஸிமா, மெய்ப்பர்கள் கூடவே போய் நாமளும் அந்த ராஜாவை பார்த்துக்கலாம்.